தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே மிக மிக முக்கியமான 2 புதிய அறிவிப்புகள் இப்போ வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாட்டி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையாச்சும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய UIDAI தான் ஆதார் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்களையும் அப்பப்போ வெளியிட்டு இருக்கு. இந்த வகையில் ஆதார் அட்டை அப்படின்றது ஒரு மனிதன் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரையும் ரொம்பவே முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் போன மாதம் ஆதார் அட்டையில் ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணணும், திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுவே பெயர், முகவரி, பிறந்த தேதி அல்லது மொபைல் அப்டேட் இது போன்ற சேவைகளுக்கு 50 ரூபா கட்டணம் வசூலிச்சுட்டு வந்த நிலையில் இப்போ 75 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கை விரல் ரேகை, கண் ஸ்கேன், புகைப்படம் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா கட்டணம் வசூலித்து வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ 125 ரூபாவா உயர்த்தப்பட்டிருக்கு. அதுவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த அனைத்து திருத்தங்களையும் மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணம் இலவசம் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி முதல் சில முக்கிய விதிகள் அமலுக்கு வர இருக்கு. அதாவது நீங்கள் ஆதார் அட்டையில் பெயர், தேதி, முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதற்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை அப்படின்ற அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2வது அறிவிப்பாக நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய டிஜிட்டல் அப்டேட் சிஸ்டம் தொடங்க இருக்கு. இதனால் உங்களோட பெயர், முகவரி, பிறந்த தேதி ஆகியவற்றை ஆன்லைன் மூலமாகவே ஆப்பின் வழியாக நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம சேவை மையம் போகிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு நாள் கால் கடுக்க நிற்க வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் இன்டர்நெட் இஷ்யூ இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுற நிலமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் சேவை மையம் போயிட்டு அப்டேட் பண்ணாமல் திரும்பி வரவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புதிய புதிய அப்டேட்களை இப்போ UIDAI வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.